Radio City presents Crime and City. இந்த கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையே. வாழும் அல்லது இறந்தவர்கள் யாரையாவது குறிப்பிட்டால் அது தற்செயலானதே. நம்ம தினசரி வாழ்க்கையில பாக்குற ஒரு சாதாரண மனுஷ முகத்துக்கு பின்னாடி எவ்வளவு பயங்கரமான ஒரு முகமூடி இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? பஸ்ஸோட ஜன்னல் சீட்ல இருந்து அப்பாவியா வெளியே பார்த்துட்டு இருந்த அந்த இளைஞர், ஷேர் ஆட்டோல இருந்து பைக்ல கிராஸ் பண்ணி போற இளைஞனை ஓரக்கண்ணால பாக்குற அந்த பொண்ணு, ரோட்டினுடைய வலது பக்கமாவே காரை ஓட்டிட்டு இருக்கிற அந்த வயசான பெரியவர், இன்னைக்கு காலையில உங்க பைக்கை இடிக்கிற மாதிரி வந்து மெதுவா உங்களை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு போனாரே அந்த நடுத்தர வயதுக்காரர், இவங்க எல்லாருடைய சாதாரண முகத்துக்கு பின்னாடியும் ஒரு பயங்கரமான முகமூடி இருக்க கூடும்ன்றத நீங்க நம்புறீங்களா? எல்லாருடைய முகத்துக்கு பின்னாடி இல்லைன்னாலும் நிறைய பேருடைய முகத்துக்கு பின்னாடி இன்றைய காலகட்டத்துல அந்த மாதிரி ஒரு முகமூடி இருக்கிறது உண்மைதானே? இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல போற கதை அந்த மாதிரியான ஒரு பயங்கர முகமூடிய முகத்துக்கு பின்னாடி மாட்டிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனுஷனுடைய கதை. இரவு 8 மணி, மிதமான போக்குவரத்து நெரிசல்ல காரை ஓட்டிட்டு போறவருக்கு எந்த அவசரமும் இல்ல. ரொம்ப நிதானமா கார்ல ஓடிட்டு இருந்த அந்த பாட்டை ரசிச்சுக்கிட்டே மெதுவா ஸ்டியரிங் வீல்ல தாளம் போட்டுக்கிட்டே கார்ல போயிட்டு இருக்கிறார். ரோட்ல கூட்ட நெரிசலும் இல்லங்கிறதுனால பெரிய அளவு கான்சென்ட்ரேஷன் ரோட்லயும் தேவைப்படல. சைட்ல கப் ஹோல்டர்ல வச்சிருந்த மொபைல்ல ஏதோ மெசேஜ் வருது. யார்கிட்ட இருந்து மெசேஜ்னு வெளிச்சம் வந்த அந்த மொபைல் ஸ்கிரீனை அவர் திரும்பி பார்த்த அந்த அரை நொடிதான் முன்னாடி போயிட்டு இருந்த டவுன் பஸ் அதை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ண ஆட்டோவுடைய பம்பர்ல இடிக்க, ஆட்டோ டவுன் பஸ்ஸுக்கும் சென்டர் மீடியனுக்கும் நடுவுல மாட்டி தலை குப்பர கவுந்து காரை நோக்கி உருள ஆரம்பிக்குது. முன்னாடி உருண்டு வந்த கார்ல மோதாம தப்பிக்கிறதுக்காக காரை வலது பக்கமா திருப்ப கார் சென்டர் மீடியன்ல மோதுது. எல்லாமே நடந்து முடிக்க தேவைப்பட்டது அரை நொடி. நகரத்துக்குள்ளதான ஓட்டுறோங்கிற நினைப்பிலையா அல்லது வேற ஏதாவது குழப்பத்திலையா காரை ஓட்டிட்டு வந்த அந்த நபர் சீட் பெல்ட்ட போடவே இல்லை. உதவிக்கு ஓடி வந்த எல்லாருடைய கவனமும் தலை குப்புற கவிழ்ந்து கிடந்த அந்த ஆட்டோ மேலதான் இருந்தது. யாருமே ஓரமா சென்டர் மீடியன்ல மோதி இருந்த இந்த காரை கவனிக்கவே இல்லை, ஒரே ஒருத்தரை தவிர. கார்காரருக்கு சின்ன அடிதான் இருக்குங்கிற நம்பிக்கையில எல்லாரும் ஆட்டோல வந்தவங்களுக்கு உதவி அவங்கள வெளியில கொண்டு வந்து ஆட்டோவை நேராக்கி அவங்களுடைய சிராய்ப்பு காயங்களுக்கு தண்ணி ஊத்தின்னு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அந்த கூக்குரல் கேட்டுச்சு. காரை ஓட்டிட்டு வந்த அந்த ஆள் ஸ்டியரிங் வீல் மேல சாஞ்ச மாதிரி இருந்தாரு. காரினுடைய கதவை தட்டி அதுக்கப்புறமா உடைச்சு கதவை திறந்து அவங்க உள்ள போகும்போது அவருடைய நெத்தியில இருந்து ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பேண்ட் மேல சொட்டிட்டு இருந்தது. வேகமா வர ஆம்புலன்ஸ்ல இருந்த பைலட்டும் மெடிக்கல் அசிஸ்டன்ட்டும் உள்ள இருந்த ஆள் இறந்துட்டாருங்கிறத உறுதிப்படுத்துறாங்க. உள்ள இறந்து கிடந்தவரை அடையாளம் கண்டுபிடிக்கிறது போலீஸ்க்கு ரொம்ப பெரிய சிரமமா இல்ல. அவருடைய பாக்கெட்ல இருந்த டிரைவிங் லைசன்ஸ், விசிட்டிங் கார்டு அவர் யாருங்கிறத ரொம்ப தெளிவா சொல்லுச்சு. இறந்து போனவருடைய பெயர் அருண்குமார், இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு அந்த விசிட்டிங் கார்டு சொல்லுது. அவருடைய வீட்டு அட்ரஸ்க்கு காவல்துறையில இருந்து ஆள் போய் கதவை தட்ட ஆரம்பிக்கிறாரு. உள்ள இருந்து கதவை திறந்தது ஒரு 20 வயது மதிக்கத்தக்க இளைஞன். யார் சார் வேணும்? தம்பி, இங்க அந்த அருண்குமார்னு ஒருத்தர். ஐயா வெளில போயிருக்காரு சார். அதான், அவருக்கு அப்பா அம்மா ஒய்ஃப். அவரோட அப்பா அம்மா எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க சார். அவர் ஒய்ஃப் தான் இங்க இருக்காங்க. ஆனா அம்மாவும் இப்ப வெளில போயிருக்காங்களே. கொஞ்சம் உங்களுக்கு போன் பண்றீங்களா? ஒரு நிமிஷம் சார். என்ன விஷயமா அவரை பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க போனை போடுங்க, நான் சொல்றேன். லேண்ட்லைன்ல இருந்து அவன் பண்ண 6 காலுமே ஆன்சர் பண்ணப்படல. பொறுமை இழந்து போற இன்ஸ்பெக்டர் மெதுவா அந்த லேண்ட்லைன் போனு கிட்ட வந்து நிக்கிறாரு. போனுக்கு கீழே சொருகி வைக்கப்பட்டிருந்த அந்த பேப்பர் மெதுவா பறந்துட்டே இருக்கு ஃபேன் காத்துல. அடக்க முடியாத ஒரு கியூரியாசிட்டியில அந்த பேப்பரை கையில் எடுக்கிறாரு இன்ஸ்பெக்டர். என்னையா, உங்க முதலாளியம்மா இன்னும் போன் எடுக்கலையா அப்படிங்கிற கேள்வியோட அந்த பேப்பரை படிச்சு பாக்குற இன்ஸ்பெக்டருக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. இறந்து போன அருணுடைய மனைவி தன்னுடைய தற்கொலைக்கு கணவர் தான் காரணம்னு எழுதி கீழே கையெழுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஒருத்தர் இறந்து போனதை பத்தி சொல்ல அவர் வீட்டுக்கு வந்தா அங்க இன்னொரு தற்கொலை கடிதம். ஆக்சிடென்ட்ல இறந்த அருண்குமாரை பத்தி தகவலை வீட்டுக்கு தெரிவிக்கிறதுக்காக வந்த காவல்துறை கையில அருண்குமாருடைய மனைவி எழுதின தற்கொலை கடிதம் கிடைச்சது. பதட்டமாகிற எஸ்ஐ வேலைக்காரன்ட்ட சொல்லி
அவனுக்கு தெரிஞ்ச அந்த வீட்ல இருக்கிற யாராவது பெரியவங்களுடைய நம்பரை தேடி கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே பதட்டத்தோட வேலைக்காரன் கிட்ட இருந்து அவருடைய மனைவி செல் நம்பரை வாங்கி தன்னுடைய மொபைல்ல இருந்து எஸ்ஐ ட்ரை பண்ண ஆரம்பிச்ச 3வது செகண்ட் போன் கால் எடுக்கப்பட்டுச்சு. ஹலோ மாலதி மேடம், எங்க இருக்கீங்க? நீங்க யாரு இதெல்லாம் கேக்குறீங்க? நான் K6 போலீஸ் ஸ்டேஷனோட சப் இன்ஸ்பெக்டர். இப்போ சொல்லுங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னு. போலீஸா? நான் எங்க அப்பா வீட்ல இருக்கேன். ஏன்? அங்க உங்க அப்பா வீடு எங்க இருக்கு? KK நகர்ல. இதெல்லாம் ஏன் சார் நீங்க கேக்குறீங்க? மேடம், நான் உங்க வீடு வரைக்கும் வந்த இந்த சூசைட் நோட்டு, அந்த சூசைட் நோட்டு நீங்க அதை எந்த கர்மத்துக்கு வேணாலும் எழுதிக்கோங்க. நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக வந்தேன். நீங்க தற்கொலை பண்ணிக்க போறது இல்ல? ஐயோ, நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? நீங்க உடனே உங்க அப்பாவை கூட்டிட்டு GH வரைக்கும் வரணும். ஏன் GHக்கு என்னாச்சு? நீங்க உங்க அப்பா கிட்ட போன கொடுங்களேன். என்ன விஷயம் GH வர சொல்றீங்க? சார், உங்க மருமகனுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட். GH கூட்டு வந்திருக்கோம். ஆக்சிடென்ட்டா? சார், ஆல்ரெடி உங்க பொண்ணு எழுதி வச்சிருக்கிற நோட்டால ஆல்ரெடி டைம் டிலே சார். கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி GH வாங்களேன். வரும்போது உங்க மாப்பிளோட அப்பா அம்மா எங்க இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லிருங்க. சார், என்ன சார் ஆச்சு? நீங்க நேர்ல வாங்க சொல்றோம். அருணுடைய மனைவி மாலதியும் அவங்க அப்பாவும் அடுத்த 20வது நிமிஷம் GHல இருந்தாங்க. இந்திய சாலை பாதுகாப்பு புள்ளி விவரத்தின்படி 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் இந்தியாவுல ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறாரு. அந்த மாதிரியான எந்த குழப்பமோ மர்மங்களோ இல்லாத ஒரு சாதாரண மரணமா தான் அருண்குமாருடைய ஆக்சிடென்ட்டும் இருந்தது. 2 நாள் கழிச்சு அருண்குமாருடைய மனைவி மாலதி கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் வர்ற வரைக்கும். ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். ஆமா, சொல்லுங்க சார். என்னோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க சார். அருண்குமார் ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து 2 நாள் ஆகுது. ஃபேமிலி ப்ரொசீஜர், சடங்கு சம்பிரதாயம்னு எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய ஏகப்பட்ட ரோடு ஆக்சிடென்ட்ல ஒன்னா இந்த கேஸும் போலீஸ்காரங்களுக்கு மறந்தே போயிருந்தது. ஆனா 2 நாள் கழிச்சு ராத்திரி 2 மணிக்கு இறந்து போன அருண்குமாருடைய மனைவி காவல் நிலையத்துக்கு போன் பண்றாங்க. சார், என்னோட வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்க சார். பதட்டப்படாம பிரச்சனை என்னன்னு தெளிவா சொல்லுங்க. சார், நான் என் பெட்ரூம்ல இருக்கேன். ஆனா இன்னொரு பெட்ரூம்ல யாரோ இருக்காங்க. திங்ஸ் எல்லாம் உருட்டுற சத்தம் கேக்குது சார். உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா? சார், நானு, எங்க அம்மா, எங்க அப்பா, நாங்க 3 பேர் தான் சார். அம்மா அப்பா ரொம்ப வயசானவங்க. அவங்களுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. பீரோ கதவை உடைக்கிற மாதிரி சத்தம் கேக்குது சார். நீங்க இப்ப இருக்கிற ரூம உள்பக்கமா தாழ் போடுங்க. சேரோ சோஃபாவோ ஏதாவது இருந்ததுன்னா கதவுக்கு பின்னாடி சத்தம் வராம எடுத்து வைங்க. நான் இப்பவே ஆள் அனுப்புறேன். அடுத்த 13வது நிமிஷம் சைரன் எதுவும் போடாம ஹெட்லைட்ஸ் ஆஃப் பண்ணப்பட்ட ஒரு பச்சை கலர் போலீஸ் ஜீப் அந்த வீட்டு அட்ரஸ் முன்னாடி நின்னுச்சு. கதிர், நீ இந்த தெரு முனையில நில்லு. ராஜா, மூர்த்தி, நீங்க 2 பேரும் அடுத்த தெருவில் என்ன இருக்குன்றத பாத்துட்டு திருப்பி இந்த வீட்டு வாசல் வந்து நில்லுங்க. ஜான், நான் சொல்லும் போது வீட்டோட காலிங் பெல் அடி. அந்த வீட்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழிகள் அடுத்த தெருவுல இருக்குதாங்கிறத செக் பண்ணிட்டு ராஜாவும் மூர்த்தியும் திரும்ப வராங்க. மேல இருக்கிறவனுடைய உதவிக்கு ஆட்கள் யாராவது இருந்து அவங்க பக்கத்துல இருக்காங்களாங்கிறத தெருவுடைய முனை வரைக்கும் போய் பார்த்துட்டு உள்ள வரான் கதிர். 4 பேரும் வீட்டினுடைய 2 பக்கமும் ரெடியா இருக்காங்க. மேல இருக்கிறது ஒருத்தரா கூட்டமா எந்த ஐடென்டிட்டியும் தெரியல. ஆயுதம் இருக்குமா இல்லையா தெரியாது. நேரம் 2 மணி 45 நிமிஷத்தை தாண்டி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏய், எல்லாரும் ஸ்டடி தானே? ஜான், வெள்ளடி. வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாம யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னா வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட ஆள் வரும்போது அவசரமான ஒரு எக்ஸிட் ரூட்டை தேட ஆரம்பிப்பாங்க. தப்பிக்கிறதுக்கான வழி என்னன்னு அவங்க பதட்டமா தேடுறதுங்கிறது காவல்துறைக்கு முதல் அடையாளமா இருக்குங்கிற நம்பிக்கையில தான் ஹெட் கான்ஸ்டபிள் கனகவேல் காலிங் பெல் அடிக்க சொன்னது. காலிங் பெல் அடிச்சதுக்கு அப்புறமும் வீட்டுக்குள்ள பெருசா எந்த மூவ்மெண்ட்டும் இல்ல. கூட இருந்த 4 பேரையும் வீட்டினுடைய ஒரு மூலையில நிக்க வச்சுட்டு மாலதியுடைய செல்போன் நம்பருக்கு திரும்ப கால் பண்றாரு கனகவேல். ஹலோ, சொல்லுங்க. போன் எடுக்கிற மாலதிய கீழே வந்து வீட்டினுடைய கதவை திறக்க சொல்றாரு. போலீஸ்காரங்களை கூட்டிட்டு மாலதி சத்தம் வந்து அந்த பெட்ரூமுக்கு உள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. மாலதி சந்தேகப்பட்ட மாதிரி ரூம்குள்ள யாருமே இல்ல அப்படிங்கிற எண்ணத்தோட போலீஸ்காரங்க திரும்பி போக திரும்பின போதுதான் கான்ஸ்டபிள் ஜான் அந்த விஷயத்தை கவனிச்சாரு. சார், இந்த பீரோ பாத்தீங்களா? ஏமா, எப்பவுமே இதை ஓபன் பண்ணி தான் வச்சிருப்பீங்களா? இல்ல சார், இது பூட்டி சாவி அந்த ரூம்ல இருக்கே. இல்லையே, இது ஓபன்ல இருக்கே. பூட்ட மறந்துட்டீங்களோ? இல்ல சார், எனக்கு நல்லா தெரியும், நான் பூட்டினேன். சரி, பீரோக்குள்ள இருக்கிறதுல ஏதாச்சும் மிஸ்ஸிங்கா பாருங்க. பீரோவை திறந்து உள்ள பார்த்த உடனே மாலதிக்கு தெளிவா ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த பீரோவை சமீபத்துல யாரோ கைய விட்டு தொழாவி இருக்கிறாங்க. அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சின்ன அளவுல கலைஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தர் இந்த பீரோக்குள்ள எதையோ தேடி இருக்கிறாங்க. தேடினது வெளியே தெரியாம இருக்கணுங்கிற மாதிரியே தேடி இருக்கிறாங்க. சார், என் திங்ஸ் எல்லாம் இவ்வளவு கலைஞ்சே இருக்காது சார். மா, அதெல்லாம் சரி, ஏதாச்சும் மிஸ்ஸிங்கா பாருங்க. எதுவும் இருக்கிற மாதிரி இல்லையே சார். எல்லா திங்ஸும் அப்படியே தானே இருக்கு? ஆமா சார், ஆனா இந்த லாக்கர் எல்லாம் உடைச்சிருக்காங்க பாருங்க. சரி, ஆனா எதுவும் மிஸ் ஆகல.
இல்ல சார், திங்ஸ் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. நல்லா ஒரு தடவை செக் பண்ணிட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுங்க. அத சொல்லி முடிக்கிற போலீஸ்காரங்க அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குன்றத செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரூம்ல இருந்து அட்டாச்ட் பாத்ரூம் உடைய கண்ணாடிகளை ரிமூவ் பண்ணிட்டு அது வழியா தான் யாரோ உள்ள வந்திருக்கணும்ங்கிறது போலீஸினுடைய அனுமானம். ஏன்னா அந்த கண்ணாடிகள் அரைகுறையா பொருத்தப்பட்டிருந்தது. சார், இந்த கண்ணாடியை பாத்தீங்களா? ஐயோ சாரி சார். அரையும் குறையுமா பொருத்தப்பட்டிருந்த அந்த கண்ணாடிகள்ல ஒண்ணு கான்ஸ்டபிள் ஜான் கைய வச்ச உடனே கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. இந்த ரூம்ல இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருந்திருக்கிறாருங்கிறத உறுதிப்படுத்தின அடுத்த 19வது நிமிஷம் இன்ஸ்பெக்டர் முத்துவேலும் SI ராமகிருஷ்ணனும் அந்த வீட்டுல இருந்தாங்க. கூடவே மோப்பனாய் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுடைய ஆட்கள். KK நகர்ல இருக்கிற மாலத்தியினுடைய வீட்டுல ஒரு திருட்டு முயற்சி நடந்திருக்குது அப்படிங்கறத காவல்துறை தன்னுடைய ரிப்போர்ட்டா பதிவு பண்ணுது. தினமும் காலையில 6 மணிக்கு கமிஷனருக்கு இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்ல இருந்து கொடுக்க வேண்டிய ரிப்போர்ட்ல மாலத்தியினுடைய வீட்டுல நடந்த கொள்ளை முயற்சியும் ஒரு கேஸா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த கேஸா பதிவு பண்ணப்பட்டிருந்த விஷயம் யாருடைய கவனத்தையும் பெரிய அளவுல ஈர்க்கல. சார், நேற்று காலையில வச்சிருந்த கட்சி பேனர்லாம் எடுத்துச்சு சார். அண்ணாத்துறையில இருக்கிற நம்ம கராஜ் பூட்டை யாரும் உடைச்சிருக்காங்க சார். உள்ள எல்லா காரும் அப்படியே தான் சார் இருக்கு. ஆனா எதுக்கு உடைச்சாங்கன்னு தான் தெரியல. மோப்பனை ஆல்பர்ட் விசாரிக்க போயிருக்கு சார். போலீஸ் கராஜினுடைய பூட்டை எதுக்காக உடைச்சிருக்கிறாங்க, உள்ள என்ன நடந்ததுங்கிறத பத்தி போலீசாருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. ஏன்னா கராஜுக்குள்ள வைக்கப்பட்டிருந்த 4 கேமராக்களிலும் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. எந்த தடயமும் இல்ல, எங்கேயுமே கை ரேகைகள் பதிவாகவே இல்ல. கராஜினுடைய பூட்டை உடைக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட முறையும் ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை. பூட்டை உடைக்காம பூட்டை உருக்கி இருக்கிறாங்க. பூட்டின் மேல ஆசிட ஊத்தி பூட்டு கரையிற வரைக்கும் காத்திருந்திருக்கிறாங்க. சத்தம் வராத எஃபெக்டிவான மெத்தட். இந்த கராஜினுடைய பூட்டு உடைக்கப்பட்ட வழக்க பத்தி எந்த நியூஸ் சேனலும் எந்த பத்திரிகையும் துண்டு செய்தி கூட போடவே இல்லை. ஆனா இத விசாரிக்கிறதுக்கு சரியான ஒரு ஆள் இருக்கணும்னு கமிஷனர் நாமினேட் பண்ணியிருந்த ஆள் இன்ஸ்பெக்டர் முத்துவேல். ஒரே நைட்டு 2 சம்பவம், 2லயுமே நமக்கு ஒரு க்ளூவும் கிடையாது. கைரேகைகள் கிடையாது, மோட்டிவ் என்னன்னு தெரியல, எப்படி போனாங்கன்றதும் தெரியாது. ஆனா இது ரெண்டுமே ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம். அந்த கராஜ் ஒரு வாட்டி ஃபுல்லா செக் பண்ணீங்களா? ஏதாவது ஒரு கார் ஓபன் பண்ணி மூடின அடையாளம் ஏதாவது இருக்கா? சார், நம்ம கராஜ்ல பூட்டி எல்லாம் எதுவும் வைக்க மாட்டோம் சார். சாவி எல்லாம் அந்தந்த வண்டியில் அப்படியே தான் இருக்கும். அதுல எப்படி சார் ஏதாவது ஒரு வண்டியை திறந்தாங்களான்னு கண்டுபிடிக்காது? ராம், எனக்கும் புரியுது. ஆனா நம்ம கராஜ்ல இருக்க எல்லா வண்டியுமே ஒரு 3 மாசத்துக்கு மேல தூசி படிஞ்ச வண்டியா தானே இருக்கும். தூசியோட பேட்டர்னை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிருமே எந்த வண்டிக்கு பக்கத்துலயாவது போயிருக்காங்களான்னு. சார், அதெல்லாம் முதல்ல செக் பண்ணிட்டோம் சார். எந்த வண்டி மேலேயும் ஒரு அடையாளம் கூட இல்ல. இந்த கார் இது எப்படி புதுசா இருக்கு? சார், இது இப்பதான் சார் 4 நாளைக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆன கார். ராம், அந்த லென்ஸ் எடுங்க. ஏன் சார்? இந்த கார் மேல இருக்கிறது 4 நாளுடைய தூசி தான். ரொம்ப லைட்டா தான் இருக்கு. ஆனா இந்த ரூஃப பாருங்களேன், அப்புறம் அந்த கை பிடிக்கிற இடம், இந்த 4 நாளுடைய தூசி எதுவுமே அந்த கை பிடிக்கிற இடத்துல இல்ல. ஒருவேளை வந்தவன் இந்த காரை தேடி வந்திருந்தான்னா, ஏன்னா இதுதான் புதுசு, மத்த கார்ல எல்லாம் புதுசா தேடுறதுக்கு வேற எதுவும் இருக்காது. நீங்க என்ன பண்றீங்க, இந்த கார் யாரோடதுன்னு பாருங்க. ஏன்னா காருக்குள்ள வைக்க கூடாது எதையாவது வச்சிருப்பானுங்க. வண்டி போலீஸ் கஸ்டடியில இருக்கு, நம்ம உள்ள வேற ஏதாவது தேடிடுவோன்ற பயத்துல கூட திரும்பி வந்திருக்கலாம். இன்ஸ்பெக்டர் முத்துவேலுடைய கணக்கு இந்த விஷயத்துல பாதி சரி பாதி தவறா இருந்தது. சார், நீங்க சொன்ன மாதிரி காரோட ஓனர் இந்த கார்ல இருந்து எதையா எடுக்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கவே முடியாது சார். ஏன் அவ்வளவு கான்பிடண்டா சொல்ற? ஜெயில இருக்கானா? இல்ல சார், அதுக்கும் மேல ஆள் போயிட்டான். ஐய சார், ஆனா அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு சார். இந்த கார் யாரோடதுன்னு தெரிஞ்சா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. யாரோடது? நமக்கு தெரிஞ்ச யாராவதா? நேத்து நைட் ஒரு பிரேக்கின் வந்துச்சுல்ல சார்? ஆமா, KK நகர்ல அந்த பொண்ணு போன் பண்ணல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சார். ஆமா, அந்த பையன் பேர் கூட அருண்குமார் சார். என்னையா, நேற்று ஒரே நாள் நைட்ல அந்த பொண்ணு வீடு, செத்து பொண்ணோட காரு எல்லாத்தையும் தேடி இருக்காங்க. யாரா இருக்கும்? இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம், இறந்து போன அருண்குமாருடைய கார்ல யாரோ எதையோ தேடி இருக்கிறாங்க. யார் தேடினது, எதை தேடுறாங்க? இந்த கேள்விகளுக்கான பதில உடனே சொல்லக்கூடிய ஆள் அருண்குமார் இப்ப உயிரோட இல்ல. அவர் மனைவிக்கு அவங்க வீட்டுல எதையோ தேடி இருக்கிறாங்க, எதை தேடி இருக்கிறாங்கன்றத பத்தியும் ஐடியா இல்ல. வீட்டுல நைட் 2 மணிக்கு கராஜினுடைய CCTV கேமரால ஸ்ப்ரே பெயிண்ட் அடிக்கப்பட்டது 3:04. வீட்டுல எதையோ தேடி அது அங்க இல்லங்கிறதுனால கராஜ்ல தேடி இருக்கிறாங்க. அவங்க தேடினது கார்ல இருந்து கிடைச்சிருச்சா? அது என்னது? இந்த கேள்விக்கான பதில நோக்கிதான் இன்ஸ்பெக்டருடைய பயணம் ஆரம்பமாச்சு. அந்த கார்ல இருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்தீங்கல்ல? ஆமா சார், எல்லாமே எடுத்தாச்சு. எவிடன்ஸ் பேக்ல தான் இருக்கு. அது எடுங்க. ஏர்போர்ட்ல இருந்து வாங்கப்பட்ட பார்க்கிங் டிக்கெட் இருக்கு. பார்க்கிங் டிக்கெட்ல
வெளியே வந்ததா குறிக்கப்பட்டிருக்கிற நேரமும் கார் ஆக்சிடென்ட் ஆன நேரமும் நடுவுல எங்கேயுமே அருண்குமார் காரை நிறுத்தவும் இல்ல, வேற எங்கேயும் போகவும் இல்லங்கறத தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா அந்த ஆள் ஏன் ஏர்போர்ட் போனா? சார், இதை விட கொடூரமான ஒரு விஷயம் சொல்லவா? யோ இரியா, ஒரே நாள் ஒருத்தன் வீடு கராஜ்னு எதையோ தேடி தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் யாருன்னு தெரியல, எதை தேடுறான்னு தெரியல. ஆமா, உண்மையிலேயே இது ஆக்சிடென்ட் தானே? இல்ல அவனை போட்டு தள்ளிட்டு எதையாவது எடுக்க வேண்டியது இருக்கா? அவன் இன்சூர் பண்ணிருக்கானா? எவ்வளவு இன்சூரன்ஸ் போட்டிருக்கான்? சார் 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 இருங்க சார், அவ்வளவு யோசிக்கணுமான்னு தெரியல சார். ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்டை எவனுமே பிளான் பண்ணிருக்க முடியாது. ஒரு கவர்மெண்ட் பஸ் ஆட்டோவை இடிச்சு ஆட்டோ தலைக்குப்புற உருளுது. பின்னாடி ஸ்டெடி ஸ்பீட்ல வந்துட்டு இருந்த இவன் ஆட்டோவை இடிக்க கூடாதுன்னு லெப்ட்ல வந்துட்டு இருந்தான்னா ஆளு பொழைச்சிருப்பான் சார். அவன் ரைட்ல திரும்பினால மீடியன்ல முட்டி சேர்த்துட்டான். இதை எப்படி சார் பிளான் பண்ணுவாங்க? நீ ரொம்ப கான்பிடண்டா இருக்க. சரி, என்ன விஷயம் அது, அதை சொல்லு. சார், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வீட்டுல சொல்ல போனா அவன் பொண்டாட்டி ஒரு சூசைட் நோட் எழுதி வச்சிருக்கா. யோ என்னையா, குடும்பமே குழப்பமான குடும்பமா இருக்கும் போல. சூசைட் நோட் எழுதி வச்சுட்டு அந்த அம்மா என்ன பண்ணான்னு கேளுங்க. என்ன பீச்ல போன் பண்ணி ஆளை பிடிச்சிங்களா? சார், சூசைட் பண்ண பீச்சுக்கு போனவங்களை தானே கேள்விப்பட்டிருக்கீங்க. இவ அப்பா வீட்டுல இருந்தா சார். சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவளதான் நாம ஜிஹெச் கூட்டு வந்தோம். புருஷனை மிரட்டுறதுக்கு ஒரு சூசைட் நோட்டு. என்னையா ஃபேமிலி இது? அப்ப புருஷனும் பொண்டாட்டி சந்தோஷமா இல்ல. அப்ப விசாரணையை பொண்டாட்டிட்டு இருந்தா ஆரம்பிக்கணும். மாலத்திய விசாரிக்கிறதுக்காக இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் மாலத்தியோட வீட்டுக்கு போறாங்க. நீங்களும் உங்க கணவரை நிறைய சண்டை போடுவீங்களா? சார், அவர் எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னு சொல்லிட்டு ஆளே ஒரு மாதிரியா தான் சார் இருப்பாரு. நான் சூசைட் பண்ணிருவேன் மிரட்டினாலாவது அவர் மாறுவாரான்னு தான் சார் பார்த்தேன். மத்தபடி அவரை பிரிஞ்சு போகணும்லாம் எனக்கு எண்ணமே இல்ல சார். ஒரு மாதிரியா இருப்பாருன்னா எந்த மாதிரி? சார், ஒருத்தர் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி நம்பர் சேஞ்ச் பண்ணுவாங்க? சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் வந்தா தானே மாத்தணும். ஆல்மோஸ்ட் மாசம் மாசம் நம்பர் சேஞ்ச் பண்ணுவாரு சார். அப்படி என்ன வேலை பார்த்தாரு உங்க வீட்டுக்காரு? சார், அவரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட். வேலைக்குன்னு தனியா ஒரு நம்பர் வச்சிருப்பாரு சார். அப்புறம் என்கிட்ட பேசுறதுக்குன்னு ஒரு நம்பர் வச்சிருப்பாரு. யார்கிட்டயுமே கொடுக்காம ஒரு நம்பர் வச்சிருப்பாரு. 3 போனா? எந்த நம்பர் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவாருன்னு சொல்றீங்க? எங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாருன்னு ஒரு நம்பர் இருக்குல்ல சார், அந்த நம்பர். எஸ்ஐ சார், 3 செல்போனும் பாடியில தானே இருந்தது? ஆமா சார், நீ காலைல எவிடன்ஸ் செக் பண்ணும்போது கூட 3 போன் இருந்துச்சு. அது அப்புறமா செக் பண்ணணும். ஏங்க, அவர் செல் நம்பர் மாத்தறன்றதுக்காக நீங்க கோச்சுக்கலாமா? சார், அது ஒரு பிரச்சனை தான் சார். எந்த நேரம் வராரு எந்த நேரம் போறாருன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்க்கு விடிய விடிய என்ன சார் வேலை இருக்க போது? திடீர்னு நட்ட நடு ராத்திரிக்கு கிளம்பி போவாரு. திரும்ப வரும்போது கோட் சூட் எல்லாம் போட்டிருப்பாரு. கேட்டா இந்த வேலை அப்படிதான், உனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. இன்சூரன்ஸ் வேலையோட வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தாரோ? இல்ல சார், என்கிட்ட இந்த வேலையை தான் சொல்லிருக்காரு. ஓகே ஓகே. இந்த வீட்டுக்கு வாடகை எவ்வளவு? சார், இது எங்க சொந்த வீடு. ஓஹோ, உங்க அப்பா எப்ப வாங்கினாரு இந்த வீட்டை? ஆஹா, இது அருண் வாங்கினது. ஓகே ஓகே ஓகே. ஏர்போர்ட் போனாரு, அது என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? எப்போ ஏர்போர்ட் போனாரு? அதாங்க ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு ஏர்போர்ட் போயிருந்தாரா? ஓஹோ, உங்களுக்கு தெரியாதோ? இதுதான் சார், இதுதான் என் பிரச்சனை. அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, சாப்பிட்டாரா, தூங்கினாரா, எதுவுமே தெரியாது. ஆனா நான் தான் பொண்டாட்டி. அப்போ ஒரு மனுஷிக்கு கோவம் வரும்ல சார்? நியாயம்தான். நாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா கால் பண்றோம். சார், இந்த அம்மா சொல்ற எல்லா கம்ப்ளைண்ட்டையும் என் பொண்டாட்டியும் சொல்லிருக்கா சார். சேம் பிளட், என் பொண்டாட்டியும் சொல்லிருக்கா. ஆனா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னால கேகே நகர்ல இவ்வளவு பெரிய வீடு 15 லட்சம் ரூபாய்க்கு காருன்னு வாங்க முடியுமா? இவன் வேற எங்கேயோ ஹெவியா ஒர்க் பண்ணிருக்கான்யா. இவன் எவனுக்கு ஒர்க் பண்ணனோ அவன் தான் இப்ப தேடிட்டு இருக்கான். இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம் அருண்குமார் என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாருங்கிறதுல ஆரம்பிச்சது. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கு வர்ற வருமானத்துல அருண்குமாருடைய ஆடம்பர வாழ்க்கை சாத்தியமாங்கிறது முதல் கேள்வி. ஸ்டேஷனுக்கு திரும்ப வந்த உடனே இன்ஸ்பெக்டர் செக் பண்ண முதல் விஷயம் அருண்குமாருடைய செல்போன் தான். சார், இந்த செல்போன் நம்பர் தான் சார் அவன் அடிக்கடி மாத்தறான். எப்படியா சொல்ற? ஏன் இந்த போன்ல கூட தான் 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்ற டீடைல் எதுவுமே இல்ல. மெசேஜஸ்லாம் லாஸ்ட் 1 மந்தோடது தான் இருக்கு. அந்த போன்ல யார் பேரையாவது சேவ் பண்ணிருக்கானா சார்? ஒய்ஃப், அப்பா, அம்மா, இன்சூரன்ஸ் மணி, வீரா எம்சி, ஆண்டனி ஜிம் இருக்குது, நிறைய இருக்கு. இந்த போன்ல அப்படி எந்த நம்பரையுமே சேவ் பண்ணல. சொல்ல போனா இந்த நம்பர்ல இன்கமிங் அவுட் கோயிங் எல்லாமே ஒரே நம்பருக்கு தான் நடந்திருக்கு. இங்க கூட ஆமாயா. இதுல ஒரு பேட்டர்ன் பாத்தியா? ஒரு மிஸ்டு கால், அதுக்கு அடுத்து ஒரு அவுட் கோயிங் கால், அதுக்கப்புறம் எப்ப மிஸ்டு கால் வருதோ அதுக்கப்புறம் தான் ஒரு அவுட் கோயிங் கால் இருக்கு. கடந்த 6 நாளாவே இதான் நடந்திருக்குல்ல. கடைசி கால் ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி சார். மத்த எல்லா காலையும் பாருங்களேன், ஒன்னு மிட் நைட்டா இருக்கு, இல்ல விடிய காலையா இருக்கு. அப்ப அந்த நம்பர் காரணம் இவன மாதிரி திருட்டுத்தனமா போன் வச்சிருக்கவன் தான் போல. அந்த நம்பர் யாரோட பேர்ல இருக்குன்றத செக் பண்ணுங்க. அந்த இன்னொரு நம்பர் யாரோடதா இருக்குங்கிற சந்தேகம் இன்ஸ்பெக்டருக்கு வரும்போது அதுக்கு கிடைச்ச ஆன்சர் அவரை இன்னும் அதிர்ச்சியாக்குச்சு. சார், இது அந்த அருண்குமார் நம்பர் தான் சார். என்னையா சொல்ற? அவன் நம்பருக்கு அவனே கால் பண்ணிட்டு இருக்கான்.
இந்த நம்பர் இப்ப எந்த டவர்ல இருக்குன்னு பார்க்க முடியுமா பாருங்க. சார் அந்த நம்பரை பார்த்தோன்னே இந்த நம்பரை கடிச்சிட்டேன். போன் சுவிட்ச் ஆஃப். இந்த கடைசி கால் வந்தது இல்லையா, அப்போ அந்த நம்பர் எந்த டவர்ல இருந்து செக் பண்ண சொல்லு. அப்படியே இவன் கான்டாக்ட்ல இன்சூரன்ஸ் மணின்னு ஒரு நம்பர் இருந்ததுல, அந்த நம்பருக்கு போன் பண்ணி உண்மையிலேயே இவன் அவ்வளவு கெத்தான இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தானான்னு செக் பண்ண சொல்லுங்க. ஹலோ, மணிங்களா? ஆமா சார். நீங்க? உங்களுக்கு அருண்குமார்னு ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தெரியுமா? அருண்குமார் தெரியலையே சார். எந்த கம்பெனி ஏஜென்ட்? அருண்குமார் சமீபத்துல ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு சார் இந்த உயரமா இருப்பானே அந்த அருணா? ஆமாயா ஆமாயா. நீ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா? ஆமா சார். நானும் அவனும் சேர்ந்து அந்த எக்ஸாம் எழுதணும். ஓ என்னையா சேர்ந்து எக்ஸாம்லாம் எழுதிருக்க, ஆளு கேட்டா தெரியலன்ற? சார் அவன் நான் பார்த்தே பல வருஷம் ஆகுது சார். என்னையா ரெண்டு பேரும் ஒரே தொழில தானே இருக்கீங்க? சார் இது வரைக்கும் ஒரு தடவை கூட அவன் பாலிசி போட வந்து நான் பார்த்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்ச அவன் லைசன்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகி ரொம்ப நாள் ஆச்சு சார். நீ அவனை பார்க்கவே இல்லையா? சார் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் சார். சரி நான் வேற ஏதாவது இருந்தா கூப்பிடுறேன்ப்பா. சரி சார். சார் சார் ஒரு நிமிஷம். என்னையா? சார் அவனை 3 மாசத்துக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேன். அவன்கிட்ட பேசல, அதனால எனக்கு அது மைண்ட்ல பதிவே இல்ல. லாயர் மாதிரி கோட் எல்லாம் போட்டு சென்ட்ரல் ஜெயில இருந்து வெளியே வந்தான் சார். லாயர் மாதிரியா? ஆமா சார். கையில கத்தையா பேப்பர் வச்சிருந்தான். அந்த ஸ்பீட் பிரேக்கர்ல ஸ்லோ பண்ணும்போது பார்த்தேன். அப்புறம் இவங்கிட்ட என்ன பேச்சுன்னு அப்படியே போயிட்டேன் சார். அவன் தானா? ஷோரா தெரியுமா? சார் அவன் தாடியில இருக்க மச்சம் சரியான மார்க் சார். அவனே தான் சார். அவனுக்கும் சென்ட்ரல் ஜெயிலுக்கும் ஒரு நெருங்கின கனெக்ஷன் இருக்கும் போல சார். யாரு அந்த இன்சூரன்ஸ் மணி சொன்னதை வச்சு சொல்றியா? அது மட்டும் இல்ல சார், அடிக்கடி கால் வந்திருக்கல ஒரு நம்பர். அந்த நம்பரும் சென்ட்ரல் ஜெயில் ஏரியா டவர்ல தான் இருக்கு. யோ ஆக்சுவலா நான் முட்டாளாயிட்டேன் சார். நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. இவன் ஆளே ஒரு மாதிரி பயங்கரமா சீக்கிரட்டா இருக்கான்ல. இவன் போனுக்கு வந்த மெசேஜ் எல்லாத்தையுமே கண்டிப்பா டெலீட் பண்ணிருப்பான். 2 விஷயம் செய்யணும். இப்போ இந்த போனை கொடுத்து டெலீட் செய்யப்பட்ட எல்லா மெசேஜையும் ரெக்கவர் பண்ணணும். ஏர்போர்ட் பார்க்கிங் டிக்கெட் டைமை வச்சு இவன் ஏர்போர்ட்ல யாரை பார்த்தான்ற டீடைல் எடுக்கணும். சார் ஒரு நிமிஷம் சார். என்ன ஜான், கையில கிளவுஸ் எல்லாம் மாட்டிட்டு என்ன டயர் உருட்டிட்டு இருக்க? சார் இது அந்த அருண் கார்ல இந்த ஸ்டெப்னி சார். டயருக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்களேன். யோ என்னையா தகதகன்னு? கோல்டு பாரா? சார் கோல்டு பார் தான் சார். 10-20 இருக்கும் போலியே. இப்ப தெரியுது எதை தேடுறாங்கன்னு. கண்டுபிடிக்கப்பட்ட கோல்டு பார் எதை தேடிட்டு இருக்காங்கன்ற ஆன்சரை இன்ஸ்பெக்டருக்கு சொல்லுச்சு. ஆனா யாரு தேடுறாங்கறத கண்டுபிடிக்க வேண்டியது இன்னும் பாக்கி இருக்கு. இன்ஸ்பெக்டருடைய சந்தேகம் உறுதிப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டால எப்படி இவ்வளவு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும்ன்ற கேள்விக்கான பதில் அந்த ஸ்டெப்னி டயருக்குள்ள இருந்தது. ஏர்போர்ட்டினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ வச்சு அருண் அன்னைக்கு எந்த பிளைட்ல வந்து அவரை பார்க்க போயிருந்தாங்கிறத ட்ரேஸ் பண்ண முடிஞ்சது. அருணுடைய காருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பார்க்கிங் டிக்கெட்ல இருந்த டயத்தை வச்சு எத்தனை மணிக்கு அவன் ஏர்போர்ட்டுக்கு உள்ள வந்திருந்தாங்கிறத போலீஸால ஈஸியா கண்டுபிடிக்க முடிஞ்சது. அங்க இருந்து ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்க்கு அவன் வந்த டைமிங்கையும் எந்த பிளைட் வரும்போது அவன் அலர்ட் ஆகுறாங்கிறதையும் வாட்ச் பண்ணும்போது போலீசாரால கண்டுபிடிக்க முடிஞ்ச விஷயம் அது ஒரு துபாய் பிளைட். அருணுடைய கார் ஸ்டெப்னி டயருக்குள்ள கண்டெடுக்கப்பட்ட எந்த தங்கத்திலையும் BIS ஹால்மார்க் முத்திரை இல்லவே இல்ல. பொதுவா தங்கம் பார்ல வாங்குறதா இருந்தா அதுக்கு ஒரு பில்லிங்கோ அது எங்க வாங்கப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு அடையாளமும் இருக்கும். அருணுடைய கார்ல கண்டெடுக்கப்பட்ட தங்கத்துல ரெண்டுமே இல்ல. துபாய் ஒரு காலத்துல கோல்டன் சிட்டின்னு சொல்லுவாங்கன்றதும் இன்ஸ்பெக்டருக்கு நல்லாவே தெரியும். அந்த ப்ளூ கலர் கோட்டை கவனிங்களேன் சார். இவன் எங்கேயோ இருக்கான், அவன் எங்கேயோ இருக்கான். இன்ஃபேக்ட் அவன் அருண் கிட்டக்கே வரலையே, அவன் தள்ளியில போயிட்டு இருக்கான். ஆனா அந்த ப்ளூ கலர் கோட்டை பார்த்த உடனே அருண் அலர்ட் ஆனா. அதை கவனிச்சிங்களா? ஜான் ரிவைண்ட் பண்ணுங்க. சார் நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். அந்த ப்ளூ கலர் கோட்டை ஜூம் பண்ணி அவன் ஃபேஸ் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. அடுத்த 15 நிமிஷம் அந்த ஸ்டேஷன்ல இருந்த லேண்ட்லைன் போன் ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கு ஒரு கால், ஏர்போர்ட் செக்யூரிட்டிக்கு ஒரு கால், கமிஷனருக்கு ஒரு போன் கால்னு அடுத்தடுத்து போன் கால்கள் பறக்க ஆரம்பிக்குது. போன் கால்களை பேசி முடிஞ்ச 30வது நிமிஷம் அந்த ப்ளூ கலர் கோட் போட்டிருந்த நபருடைய எல்லா டீடைல்ஸும் இன்ஸ்பெக்டருடைய கையில இருந்தது. ஆளு பேர் ஆப்ரஹாம். பாஸ்போர்ட்ல இருக்கிற அட்ரஸ்ல இல்ல. துபாயில இருந்து வந்திருக்காரு. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி துபாய் போயிருக்காரு. சார் அவனோட எந்த போன்லயுமே துபாயில இருக்கிற ஒருத்தரோட பேசின மாதிரி எந்த ப்ரூஃப்மே இல்லையே சார். அவன் போன்ல அந்த மெசேஜ் தான் ரிட்ரீவ் பண்ண சொல்லிருந்தமே, அது எடுத்தாச்சா? இன்னொரு 5 மினிட்ஸ் வந்துடும் சார். SI ராமகிருஷ்ணன் கேட்ட கேள்விக்கு அருண்குமாருடைய மொபைல்ல இருந்து ரீட்ரைவ் பண்ணப்பட்ட மெசேஜ்கள் பதில் சொல்லுச்சு. அதுல ஆப்ரஹாமுடைய போட்டோ, ஆப்ரஹாமை எங்க மீட் பண்ணணும்ன்றதுக்கான டீடைல், ஆப்ரஹாம் கொடுக்கிற பாக்ஸ எங்க குடுக்கணுங்கிறதுக்கான டீடைலும் இருந்தது. நீரவ் சோக்சி. ஏன் இந்த பேர் ரொம்ப பழக்கப்பட்ட பேர் மாதிரி இருக்கு? ஒரு நிமிஷம் சார். SI தன்னுடைய போன்ல கூகுள தட்ட ஆரம்பிக்கிறாரு. நீரவ் சோக்சி பத்தின மொத்த டீடைலும் வந்து விழுக ஆரம்பிக்குது. நீரவ் சோக்சி போன வருஷம் இன்கம் டாக்ஸ் ரைட் நடந்த போது தன்னுடைய பிசினஸ் எதிரிகள் தன்னை பழிவாங்க முற்படுறாங்கன்னு பத்திரிகைகள்ல மண்ணெண்ணெயை ஊத்தி தீக்குளிக்க போறேன்னு பகிரங்கமா பேட்டி கொடுத்தவரு. இன்கம் டாக்ஸ் ரெய்டுக்கு போன ஆபீசர்ஸால எதையும் கண்டுபிடிக்க முடியலங்கிறது அடுத்த விஷயம். 2014 அரசாங்கம்
வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரக்கூடிய தங்கத்தினுடைய அளவை 10 கிலோல இருந்து 1 கிலோவா குறைச்சாங்க. அப்ப அதுக்கு எதிரா ஆக்டிவா குரல் கொடுத்தவர் இதே நீரவ் சோக்சி. ஏயா இவ்வளவு பெரிய முதலாளிக்கும் இந்த அருண்குமாருக்கும் தங்கம் தான் கனெக்ஷனா? ஆனா இந்த டீடைல்லாம் இவனுக்கு அப்டேட் பண்ணது வேற நம்பரா இருக்கே. சார் ஒரு இன்ஸ்டிங்க்ட் சரியான ட்ரை பண்ணி பார்த்தேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. என்ன பண்ணீங்க? சென்ட்ரல் ஜெயில இவனை வக்கீலா பார்த்ததா அந்த இன்சூரன்ஸ் பண்ணி சொன்னான்ல, இவன் சென்ட்ரல் ஜெயிலுக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கானான்னு நம்ம ஆளுங்களை விட்டு செக்அப் பண்ண சொன்னேன். செக் பண்ணி பார்த்ததுல 2 விஷயம். மாசத்துக்கு 3 தடவையாவது இவன் ஜெயிலுக்குள்ள போயிட்டு வந்திருக்கான். அங்க வீரையன்னு ஒருத்தன் 2 வருஷமா ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கான். அவனை தான் பாக்குறான் சார். அந்த வீரையன் எந்த கேஸ்ல அரெஸ்ட் ஆயிருக்கான்? அது ஒரு கிட்னாப் பணம் பறிக்கிற கேஸ் சார். வீரையனை மீட் பண்ணிடுவோமா சார்? அது கஷ்டம் சார். அதுல என்னையா கஷ்டம்? ஆக்சிடென்ட் ஆன அடுத்த நாள் வீரன் எஸ்கேப் சார். அருண்குமாருடைய ஆக்சிடென்ட்ல ஆரம்பிச்ச இந்த கதை இப்போ நின்னுட்டு இருக்கிற இடம், அருண்குமாருக்கும் நீரவ் சோக்சிக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க 2 பேருக்கு நடுவுல கான்டாக்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீரையன் இப்ப எங்க இருக்கான்? ஜெயில இருந்து தப்பிச்சு போன வீரையன் தான் மாலதியினுடைய வீடு, அருண்குமாருடைய கார் எல்லாத்துலயும் தேடிட்டு இருக்கிற ஆளா? இந்த மாதிரி கேள்விகளுக்கான விடை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஸ்பெக்டர் ரெகுலரா போலீஸ் ஃபாலோ பண்ற எல்லா ப்ரொசீஜரையும் அப்ளை பண்ணியிருந்தாரு. வீரையனுடைய கூட்டாளிகள் யார் யாருன்னு இது வரைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கோ அவங்க எல்லாரையும் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மாலத்தினுடைய வீட்டு பக்கத்துல போலீஸ்காரர் 2 பேர் மஃப்டியில டியூட்டி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த தங்கம் எந்த கைக்கு போய் சேர்ந்திருக்கணுமோ அந்த கையில போய் சேரலங்கிறதுனாலதான் இவ்ளோ தடபுடல்கள்ங்கிறது இன்ஸ்பெக்டருக்கு தெளிவா புரிஞ்சுது. எப்படியும் இந்த தங்கத்தை தேடி மறுபடியும் வீரையனோ அல்லது வீரையனுடைய கூட்டாளியா செயல்படுற யாராவது ஒருத்தர் கண்டிப்பா வருவாங்கன்றது இன்ஸ்பெக்டருடைய நம்பிக்கை. அருண்குமாருடைய கார் டயர்ல இருந்து எடுக்கப்பட்டது மொத்தம் 20 கோல்டு பார்கள். அந்த 20 தங்க கட்டியினுடைய இன்றைய இந்திய மதிப்பு சுமார் 6 கோடி ரூபாய். இவ்ளோ பெரிய பொருளை இவ்ளோ ஈஸியா யாரும் விட்டுற மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கு இன்னொரு அட்டெம்ப்ட் இருக்குங்கிறத இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்தாரு. இந்த வீரையன் ரொம்ப ஷார்ப்பான ஆள் மாதிரி தெரியல, ஒரு முரட்டு தைரியம் இருக்க அடியாள் மாதிரி தான் இருக்கான். இந்த பூட்டை ஆசிட் ஊத்தி எடுக்கிறது, தடயமே இல்லாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றது, இதெல்லாம் இவன் ஏரியா மாதிரியே இல்லையே. எஸ்ஐ சார், அவனோட சர்க்கிள்ல இந்த வீடு பூந்து திருடுறவங்க யாராவது டச்ல இருக்கானா பாருங்களேன். கோபால் சார், அந்த கோபால் எங்க இருப்பானு செக் பண்ண சொல்லுங்க. அவன் எங்க இருந்தாலும் அவனை தூக்கி உள்ள வைக்க சொல்லுங்க. அடுத்த 5வது நிமிஷம் கோபாலுடைய போட்டோ, அவனுடைய அங்க அடையாளங்கள் எல்லாமே எல்லா பேட்ரோல் வண்டிகளுக்கும் பரப்பப்பட்டுச்சு. சிட்டில இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் இமீடியேட்டா பார்க்க வேண்டிய முகமா கோபாலுடைய முகம் எல்லாருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு சேஃப்டிக்கு எல்லா டோல்கேட்டையும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பொருளை எடுக்காம அவங்க இந்த ஊரை விட்டு போக மாட்டானுங்க. சார், இந்த கார் டோர்ல கைப்பிடியை கவனிச்சிங்களா? ஆமா, அதுல இருக்க தூசி எதுவுமே இல்ல. அப்படிதான் ஆரம்பிச்சோம். சார், அதுல தூசி இல்லாத பேட்டர்ன் பாத்தீங்களா? 4 விரல் தான் அழுத்தமா பதிஞ்சிருக்கு. 5வது விரல் பதிய வேண்டிய இடத்துல அடையாளம் ரொம்ப பெருசா இருக்கு பாருங்களேன். கையில அடிபட்டு எதையோ வச்சு சுத்தி இருக்க மாதிரி இருக்குல்ல. நம்ம ஆளுங்க எல்லார்ட்டையுமே ஏதாவது கெமிக்கல் ஸ்டோர்ல இருந்து ஆசிட் திருடு போயிருக்கான்றத மட்டும் விசாரிக்க சொல்லுங்க. இதை நான் முன்னாடியே செஞ்சிருக்கணும், எப்படி மிஸ் பண்ணேன்? சார், அதே நேரத்துல கையில அடிபட்டு இருக்கனால ஹாஸ்பிட்டலையும் செக் பண்ண சொல்லலாமா சார்? எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு இருக்கு. பண்ண சொல்லுங்க. கமிஷனர் வேற லிங்க கண்டுபிடிக்காம அந்த நீரவ் கிட்ட போகவே முடியாதுன்றாரு. அடுத்த 10வது நிமிஷம் அண்ணா நகர்ல இருக்கிற ஒரு கெமிக்கல் ஸ்டோர்ல இருந்து 1 லிட்டர் சல்பியூரிக் ஆசிட் திருடப்பட்டதுக்கான கம்ப்ளைண்ட் காப்பி வருது. ஆசிட் திருடப்பட்டது ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அடுத்த நாள். வீரையன் ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிச்ச அன்னைக்கு இரவு மாலத்தினுடைய வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் தேட வந்ததா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே, அதுக்கு முந்தின நாள். இந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணிட்டு இருந்த போது அதனுடைய கடைசி புள்ளி அவரை தேடி வந்தது. பாலவாக்கத்துல ஒரு பிரைவேட் கிளினிக்ல இருந்து இப்பதான் கால் வந்துச்சு சார். பாத்ரூம் கழுவும் போது ஆசிட் பட்டுருச்சுன்னு இப்பதான் ஒருத்த செக் பண்ணிட்டு போறானா. வலது கை கட்டவரல் முழுக்க புண்ணா இருக்கான் சார். டாக்டர்ஸ் மெடிக்கல் கேர் வேணும்னு அட்மிட் பண்ண சொன்னா கூட இருக்க முடியவே முடியாதுன்னு இழுத்துட்டு போயிட்டானா சார். என்னையா நம்ம டிபார்ட்மெண்ட் இவ்வளவு வேகமா வேலை பார்த்திருக்கோம்? நம்ம டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல சார், பப்ளிக்கும் ஹெவியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பப்ளிக் எங்க இருந்து வந்தாங்க சார்? அவனுங்க 2 பேருக்கு நடுவுல ஹாஸ்பிட்டலே பெரிய சண்டையா. இவன் வந்துட்டு போயிடலாங்கிறதும் அவன் இல்ல அட்மிட் ஆகணும்னு சொல்லியும் பெரிய பிரச்சனை பண்ணிருக்காங்க சார். அத பார்த்த ஒரு ஆளு 100க்கு சுத்தி விட்டாரு. நம்ம ஆளுங்க போய் பாத்துருக்காங்க, போட்டோ காமிச்சிருக்காங்க, விஷயம் சிக்கிருச்சு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்ப வந்துடும் சார். மறக்காம ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா அந்த ஃபுட்டேஜையும் கேளுங்க. அப்புறம் பாலவாக்கத்தை சுத்தி இருக்க நம்ம ஆளுங்க எல்லாரும் அலர்ட் பண்ண சொல்லுங்க. அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. இன்ஸ்பெக்டர் எதிர்பார்த்த மாதிரியே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த சிசிடிவி கேமரால வீரையனும் கோபாலும் போன பைக்கினுடைய நம்பர் தெளிவா பதிவாயிருந்தது. இவ்வளவு தூரம்
நம்மளை யாரும் தேட மாட்டாங்கங்கிற ஒரு அபரிமிதமான நம்பிக்கை அவங்களுக்கு அந்த அசாத்திய துணிச்சலை கொடுத்திருக்கணும். பைக் நம்பர் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சின்ன பிள்ளைங்க மேக்ஸ் போடுற மாதிரி ஆயிருச்சு இன்ஸ்பெக்டருக்கு. பைக் நம்பர் எல்லா பெட்ரோல் வண்டிகளுக்கும் அனுப்பப்படுது. பைக் நம்பர், ஓட்டிட்டு இருக்கிற ஆளுங்களுடைய போட்டோ எல்லாமே கையில இருக்கும்போது ஒரு அக்யூஸ்ட தூக்குறதுங்கிறது போலீஸ்க்கு ரொம்ப சிம்பிளான வேலையா இருந்தது. அரெஸ்ட் பண்ணப்படுற வீரையனும் கோபாலும் நடந்த எல்லா உண்மைகளையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கிற அருண் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்படும் போது எதிர்பாராம அவன் சந்திக்கிற ஆள் தான் வீரையன். அப்பப்போ ஃபாரின்ல இருந்து வர்ற ஆளுங்க கிட்ட இல்லீகலா தங்கம், எலக்ட்ரானிக்ஸ்னு வேற வேற பொருட்களை கைமாத்தி விடுறதுங்கிறது வீரையன், அருண்குமார், நீரவ் சோப்சி இந்த 3 பேரும் அடிக்கடி செய்யற ஒரு விஷயம். ஃபாரின்ல இருந்து வர்ற ஆளுங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ணி அதை லோக்கல்ல வித்து கொடுக்கறது நீரவ் சோப்சியோட வேலை. அதுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அடிதடின்னு அதை சமாளிக்கிறது வீரையனோட வேலை. வர்ற பொருளை ஏர்போர்ட்ல இருந்து எடுத்துட்டு வந்து லோக்கலா நீரவ் கிட்ட கொடுக்க வேண்டியது அருண்குமாரோட வேலை. நடுராத்திரிகள்ல வர்ற இன்டர்நேஷனல் பிளைட்ஸ்ல வர்ற ஆளுங்களை பாக்குறதுக்காக அருண்குமார் நடு ராத்திரியில கிளம்பி போறாங்கிறது தான் மாலத்தியினுடைய பிரச்சனையாவே இருந்திருக்கு. அருண்குமாருடைய கார் அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகாம இருந்திருந்ததுன்னா இந்த கூட்டணி வெளியில யாருக்கும் தெரிய வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு சாதாரண இன்சூரன்ஸ் ஏஜென்டா தன்னை உலகத்துக்கு காட்டிட்டு இருந்த அருண்குமாருடைய உண்மை முகமும் யாருக்குமே தெரிய வராம போயிருந்திருக்கும். வீரையனுடைய வாக்குமூலம் வந்ததுக்கு அப்புறம் வீரையன், கோபாலுடைய அரெஸ்ட் மட்டும் இல்ல, நீரவ் சோக்சியினுடைய அரெஸ்டும் ரொம்ப ஈஸியா இருந்தது. 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சதுக்கு அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யும்னு காவல்துறை காத்திருக்க ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி இன்னொரு கதையோட உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறோம். Radio City presents Crime Uncity.